நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 14 சீரிஸ் இந்த வட்டம் 2025 வருஷம் Realme ஃபர்ஸ்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. இந்த Realme 14 சீரிஸ் இந்தியன் ரீஜனை பொறுத்தளவு. சோ இந்த Realme 14 சீரிஸை பொறுத்தளவு எப்பயும் போல 3 போன்ஸ் வரப்போகுது. சோ தட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு Realme 14 Pro Plus மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12 Pro ஆகட்டும் அண்ட் 13 Pro ஆகட்டும், இந்த வட்டம் 14 Pro டோட்டலி டிஃப்ரெண்டா எடுத்து வந்திருக்காங்க. அதாவது ப்ரோ சீரிஸ் எடுத்துக்கிட்டாலே டிசைனுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷம் ஒரு படி மேல போய் 16 டிகிரிக்கு நீங்க தண்ணிக்குள்ள போடும் பட்சத்தில் உங்களுக்கு பேக் சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சேஞ்சிங்கா மாறும். சோ நீங்க இந்த சூரியன் வெளிச்சத்துல வைக்கிறதுலாம் ட்ரெண்டிங் மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கலர் சேஞ்சிங்கா மாறும். அது 16 டிகிரிக்கு அடியில் போகும்போது உங்களுக்கு கலர் சேஞ்சிங் மாறும் சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல இன்னைக்கு இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலேயே இந்த போனுக்கு ஐபி ரேட்டிங் 69 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இவங்க என்ன கவர் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வேர்ல்டுலேயே நாங்க தான் இது மாதிரி ஒரு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன், அது அண்டர் வாட்டருக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கெத்தா இங்க காலரை தூக்கி விட்டு சுத்துறாங்க. என்னதே இருந்தாலும் தம்பிகளா, இன்னைக்கு இது மட்டும் ஒரு போனுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு போன் கையில பண்றோம்னு நிறைய பேக் கேஸ் போட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது என் போன்ல என்ன ஹைலைட்டான விஷயம்னா, தண்ணிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். இதே மாதிரிதான் இன்னைக்கு ரெட்மியும் போட்டிருந்தாங்க. சோ ப்ராசஸர் எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு வந்து போனோட்ட லான்ச் பண்ண 2 சீரீஸுமே செம்ம அடி வாங்குச்சு. இன்னைக்கு லான்ச் பண்ணவே அவங்களோட 14 சீரீஸுமே இன்னைக்கு டோட்டலி உங்களுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே புது ரெஃப்ரெஷோட கொண்டு வந்ததுனால இன்னைக்கு சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா ரியல்மி இன்னைக்கு போனோட்ட லான்ச் பண்ணா 13 ப்ரோட ஒரே ஸ்பெக்ஸா தான் எடுத்து வந்திருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 7 Gen 2க்கு இந்த 7 Gen 3 எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் நாங்க எப்பயும் போல இந்த டிஸ்பிளேக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கதை கட்டி விட்டாலும் இன்னைக்கு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் தான் இன்னைக்கு ஒரு போனுக்கு ஹிட் அண்ட் ஃபிளாப் இருக்கு. அதே மாதிரி பிரேசிங்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு லான்ச் பண்ண 13ஓட பிரேசிங் இன்னைக்குமே 30,000க்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேமரா நல்லா தான் இருக்கு. சோனி சென்சாரோட 600Y சீரீஸ்லாம் வந்தது. என்னது இருந்தாலும் இந்த 14 Pro சீரீஸ் பிரேசிங் டிபெண்ட் பண்ணி தான் இந்த போனோட ஹிட் அண்ட் ஃபிளாப்பும் இருக்கு. கண்டிப்பா உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராசஸர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த போனோட நல்லாவே இருக்கும். அதுதான் என்னோட அபிப்பிராயம், என்னோட ஒரு கான்செப்ட் ஆஃப் வியூன்னே சொல்லலாம். இல்ல ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இந்த போனு இப்படி வந்தனாலதான் நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கு எதுக்காக நீங்க இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இந்த போன் நீங்க சொல்றதான் கரெக்ட்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக இதோட பிரைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த உங்களோட கருத்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுல மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. 1 டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இந்த Realme 14 Pro Plus 2025ஓட முதல் Realme போனா இன்னைக்கு இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த வட்டம் Realme இந்த 14 Pro சீரிஸை பொறுத்தளவு இப்ப பார்க்க போற 14 Pro Plus ஹையர் வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதோட பிரைசிங் எப்படி இருக்கும், உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓவரால் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த போனுக்கு இந்த வருஷம் இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கூலஸ்ட் செக்மெண்ட்ல உங்களுக்கு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன் அண்டர் வாட்டர் 16 டிகிரில நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு Realme கெத்தா சொல்றாங்க. இது என்ன கான்செப்ட்னா, பேக் சைட் பேனல் நார்மலா தான் இருக்கும். நீங்க 16 டிகிரி அப்படின்னு அந்த ஒரு கூலஸ்ட் வாட்டருக்குள்ள நீங்க இந்த போனை டிப் பண்ணும் போது கலர் சேஞ்சிங்கா மாறுது. அதுதான் இவங்களோட கான்செப்ட். நல்ல ஒரு வித்தியாசமான திங்கிங்கா இருக்கு.
இருக்கு. பட் ஆனா இது எது அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியல. இதுக்கு ஆல்டர்னேட் கலரா உங்களுக்கு மேன்ஃபுடி ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு கலர் சேஞ்சிங் கான்செப்ட்லயும் ஒரு ஆல்டர்னேட் கலரோடையும் இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபெட்டர் அமைஞ்சிருக்கு. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ரெகுலரா அந்த சர்க்கிள் ஷேப்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி பிளேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெயிட் கம்மியாவும் எடுத்து வந்திருக்காங்க. திக்னஸ் பார்க்கும்போது வெறும் ஒரு 7.55 mm திக்னஸ்லயும் எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பேட்டரின்னு பார்க்கும் 6000 mAh பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த சிலிக்கான் கார்பனேட் பேட்டரினால வெயிட் கம்மியா எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 42 டிகிரி கர்வ்டு டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துக்குரிய Realme 14 Pro Plus டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் சப்போர்ட் 120 Hz refresh rate quad HD plus 1.5K ரெசல்யூஷன்ல HDR இமேஜ் சப்போர்ட்டோடையும் 3840 ஹெர்ட்ஸ்ல உங்களுக்கு DCMI டிம்மிங் சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே வித் உங்களுக்கு 42 டிகிரில கர்வ்டு டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 215 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 with Realme UI 5.0 support, LPDDR4X RAM, UFS 2.2 support. Studio speaker with high-res audio certificate with Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support இருக்கு. IP69 rating இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இந்த வட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, சிலிக்கான் கார்பனேட் பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒரு சார்ஜ் ஆகும் பட்சத்தில் 1 டேக்கு மேலேயும் மாடரேட் யூஸ் இருக்கும். 1 டே வரைக்கும் ஒரு ஹெவி யூசருக்கு ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் 1.8 aperture எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட் 3x ஆப்டிகல் ஜூம் வித் உங்களுக்கு 60 வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லமே 50 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds வித் EIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தேர்ட் சென்சார் பார்க்கும்போது அல்ட்ரா வைடும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தான் இங்க கேமராவோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. ஃபுட்டேஜ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. சோனி சென்சாரோட ஆப்டிமைஸ் நல்லா இருக்கு. டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் ஃபுட்டேஜோட ரிசல்ட் சூப்பராக வருதுன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா இருக்கு. இங்க 4K வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜும் அருமையா இந்த வட்டம் Realme 14 Pro Plusல கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா நீங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல Snapdragonோட 7S Gen 3 எடுத்து வந்திருக்காங்க. போன வருஷம் Gen 2 Gen 3 பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே ப்ராசஸர் தான். இங்க பெரிய அளவுக்கு கிளாக் ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸோ அண்ட் நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸோ டிஜிட்டல் வைஸ்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. டே டு டே லைஃப்ல ரெண்டு போனுமே வச்சு நீங்க ரெண்டு சிப்செட்டும் வச்சு யூஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வித்தியாசமும் இந்த ரெண்டு சிப்செட்ல இல்லன்னே சொல்லிக்கலாம். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல சிப்செட் செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் அரைச்சமாவே அரைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Realme 14 Pro Plus முதல்ல நம்ம பேசுற மாதிரி வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் இவங்க தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்ன விதத்துலன்னு தெரியலங்க. என்னதே இருந்தாலும் இந்த வட்டம் ஒரு புது கான்செப்ட் 16 டிகிரி செல்சியஸ்ல உள்ள தண்ணியில போட்டீங்கன்னா கலர் சேஞ்சிங்கா மாறும். அதுக்கு கான்செப்டா உங்களுக்கு IP ரேட்டிங் 69 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. பேட்டரி எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த சிலிக்கான் கார்பனேட் பேட்டரின்னு சொல்லலாம். அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். பட் ஆனா சென்சர்ஸ் கொஞ்சம் டிஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபுட்டேஜ் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் மாறுபடுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி சிப்செட் ஒரே சேம் சிப்செட் தான் கண்டிப்பா. ஆனா ஏதாச்சும் ஒரு சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் பயங்கர அடி ஆகும்னு நினைக்கிறேன் ரியல்மிக்கு. ஏன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரே இல்லைங்க. சும்மா உங்களுக்கு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன் கொண்டு வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தா யாரு வாங்குவா? கொஞ்சமாச்சும் ஒரு நம்பிக்கையா ஒரு இது சொல்லணும். ஏன்னா ஊருக்குள்ள இவங்க மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பிராண்ட் இருக்கு. இவங்களோட பிபிகே ஃபேமிலியே நிறைய லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரோ சீரீஸ் ரியல்மிக்கு ஒரு முக்கியமான சீரீஸ். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு எம்டி மைண்டா இவங்க ஒரு மொபைலை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ்ல அடி விழுகும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல உங்களோட கருத்துக்கள், இந்த போன் ஹிட் ஆகுமா ஃபிளாப் ஆகுமா, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கணுமா, இல்ல இந்த கான்செப்ட் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இந்த கலர் சேஞ்சிங் தண்ணிக்குள்ள போட்டா மாறுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லா விஷயங்களும் கமெண்ட் செக்ஷன்ல நிரப்பிடுங்க. உங்களுக்கு இல்லாட்டினாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீதி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்து இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.